Hi everyone. So in the video நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா Tier 2 colleges. Tier 1 colleges already நான் வீடியோ போட்டுருப்பேன். நம்ம சேனலுக்கு நீங்க முதல் முறையா வரீங்கன்னா Subscribe பண்ணிட்டு பாருங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். பல வீடியோக்கள் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் பத்தி நம்ம போட்டுட்டே இருக்கோம். and தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் வேற ஆரம்பிக்க போகுது. கவுன்சிலிங் ஆரம்பிக்க போகுது. ரெஜிஸ்ட்ரேஷன் ஆரம்பிக்க போகுது. சீக்கிரமா நம்ம சேனலை Subscribe பண்ணி வெச்சுக்கோங்க. and எல்லாத்துக்கும் சொல்லுங்க இந்த மாதிரி இருக்கு அப்படினு கீழ வந்து வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணுங்க. and ரொம்ப முக்கியமான விஷயம் லைக் பண்ணிருங்க இந்த வீடியோக்கு, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லுங்க. சோ இப்போ நம்ம பார்க்க போறது Tier 2 காலேஜ். சார் Tier 1 Tier 2 எப்படி பிரிக்கிறீங்க? Tier 1 காலேजेस அப்படிங்கிறது நான் வந்து ஸ்டூடண்ட்ஸ் மத்தியில ஒரு விருப்பப்பட்ட கூடிய ஒரு காலேஜ் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது பாக்கும்போது Tier 1ல முடிஞ்ச காலேஜ், ஐ மீன் சீக்கிரமா முடியக்கூடிய காலேஜ் அப்படிங்கிறது நான் Tier 1 வச்சிருந்தேன். and பிளேஸ்மென்ட்ஸும் அது சூப்பரான இருக்கும். ஸ்டார் வைஸ் கொடுக்கும்போது ஒரு 5 ஸ்டாரே கொடுக்கலாம் அந்த காலேजेसக்குலாம். டாப் 29 காலேஜ் லிஸ்ட் அது. அந்த லிஸ்ட்ல சில காலேஜ் வரலன்னு சொல்லி என்ன குத்தம் சொன்னீங்க. ஏன் வரல அப்படினா சில காலேஜ்ல வந்து சீட் வந்து ஃபில் வந்து சீக்கிரமா ஆகல. 175 கீழ தான் ஆச்சு. ரவுண்ட் 1ல ஆச்சு. ஒரு 30% சீட் அந்த மாதிரி தான் ஆச்சு. எதெல்லாம் 75% மேல வந்து சீட் வந்து ஃபில் ஆயிருக்கோ அதுதான் Tier 1 நான் கொடுத்திருந்தேன். எதெல்லாம் 75% கீழ ஃபில் ஆயிருக்கோ அது Tier 2வா கொடுத்திருக்கேன். சோ அடுத்த கட்டமா இந்த காலேजेसல வந்து சீட் சீக்கிரமா ஃபில் ஆயிருக்கு. ஏனா ஸ்டூடண்ட்ஸ் மத்தியில நல்ல காலேஜ்னு சொல்லக்கூடிய ஒரு காலேजेस தான் இதெல்லாம். இது எல்லாத்துலயுமே நல்லா இருக்கும். NIR of ranking இருக்கும். NIR of ranking சிலதுக்கு இருக்காது. அது பிரச்சனை இல்லை. NBA accreditation வாங்கி இருப்பாங்க. காலேஜோட தரம் நல்லா இருக்கும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கும், பிளேஸ்மென்ட் நல்லா இருக்கும், எல்லாமே நல்லா இருக்கும். பட் கோர் பிரான்ச் and also வந்து பாத்தீங்கன்னா IT இது செக்டார் எப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது. சில காலேஜ்ல கோர் கம்பெனியே வர மாட்டான், IT தான் வருவான். சோ அந்த மாதிரி நம்ம வந்து செலக்ட் பண்ணிர முடியாது. பட் ஸ்டூடண்ட் மத்தியில இதுல வந்து சீட் வந்து ஃபில் ஆயிருக்கு போன வருஷம் சூப்பராவே. சோ இது ஒரு 5901 Tier 2ல ஃபர்ஸ்ட் கல்லூரி அழகப்பா செட்டியார். இது வந்து ஒரு கவர்மெண்ட் கல்லூரி, அட்டானமஸ் கல்லூரி. சோ இங்கெல்லாம் ஃபீஸே கம்மியா தான் இருக்கும். 177 ஆவரேஜ் கட் ஆஃப் ஃபார் OC, BC, MBC, BCM. ஆவரேஜ் கட் ஆஃப் ஃபார் SC, SC, ST க்கு 165. சோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த கல்லூரியில மிஸ் பண்ணவே கூடாது சாய்ஸ் ஃபில்லிங்ல. சரிங்களா? நிறைய பேர் கேட்டீங்க, பெரிய மார்க் தான் சார் சொல்லிட்டு இருக்கீங்க. பெரிய காலேஜுக்கு பெரிய மார்க் தானே தேவை. அதான் அப்படி சொன்ன Tier 1ல. Tier 2ல கண்டிப்பா 150க்குலாம் கிடைக்கிற காலேजेसும் இருக்கு, பார்க்கலாம். 1321 சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பிளாஸ்டிக் இன்ஜினியரிங் டெக்னாலஜி சென்னை. ஸோ இதுல எல்லாம் சீட்டு கம்மியாக தான் இருக்கும், சீக்கிரமா முடிஞ்சிடும். 178 ஆவரேஜ் கட் ஆஃப் அண்ட் 166 வந்து SC, SC, STக்கு ஆவரேஜ் கட் ஆஃப். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2711 கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ். இது எல்லாரும் கேட்டுட்டே இருந்தீங்க, ஏன் நான் வந்து சொல்லலை Tier 1ல சொல்லலை அப்படின்னு. Tier 2ல தான் வரும். ஏன்னா வந்து இதில் நிறைய கோர்சஸ் வச்சுருக்காங்க. சீட்ஸ் மெதுவாக தான் ஃபில் ஆச்சு. ஆனால் வந்து நல்ல காலேஜ் தான், சூப்பரான தரம் வாய்ந்த ஒரு ஈரோட்டில் பெரும்பாலும் மாணவர்கள் சேரக்கூடிய ஒரு காலேஜ்னா அது இதாக தான் இருக்கும், அட்டானமஸ் கல்லூரி. 177 ஆவரேஜ் கட் ஆஃப். 162 வந்து SC, SC, STக்கு. MBC, BC, OC, MBCக்கெல்லாம் BCMக்கெல்லாம் 177 ஆவரேஜ் கட் ஆஃப். ஸோ இந்த கல்லூரி மிஸ் பண்ணிடாதீங்க, சரிங்களா? அடுத்து 2702 பண்ணாரி அம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இது ஒரு அட்டானமஸ் காலேஜ். இதுவும் மிஸ் பண்ணிட்டேன்னு சொன்னீங்க, மிஸ் பண்ணலாம். இதுலேயும் கோர்சஸ் அதிகம் வச்சிருக்காங்க. சீட்ஸ் கொஞ்சம் மெதுவாக தான் ஃபில் ஆச்சு. பட் இருந்தாலும் Tier 1ல வந்து ஐ மீன் ரவுண்ட் 1 வந்து CSE, ECE போன்ற கோர்ஸுகள்லாம் இந்த காலேஜில் எல்லாம் முடிஞ்சிடும். அழகப்பா, கொங்கு, பண்ணாரி அம்மன்லாம் முடிஞ்சிருக்கும், சரிங்களா? ஆனால் ட்ரிபிள் இ, மெக்கானிக்கல், சிவில் போன்ற கோர்ஸுகளாக இருக்கும். 176 ஆவரேஜ் கட் ஆஃப். 160 வந்து SC, SC, STக்கு. இந்த ப்ளூ கலரில் எழுதியிருக்கிறது எல்லாமே MBC, BC, OC, BCMக்கு. இந்த கேட்டகரியில் SC, SC, STக்கு. ஓகேவா? ஸோ அடுத்தது இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹேண்ட்லூம் டெக்னாலஜி 2343. இது வந்து டெக்ஸ்டைலுக்கு படிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு இன்ஸ்டியூட். 180 ஆவரேஜ் கட் ஆஃப். 170 வந்து SC, SC, STக்கு. அடுத்தது 5012 சென்ட்ரல் எலக்ட்ரோகெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் காரைக்குடி. ஸோ இது வந்து 182. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த கோர்ஸுக்கு மட்டும்தான் இருக்கும். 182 ஆவரேஜ் கட் ஆஃப். 175 வந்து SC, SC, STக்கு. மோஸ்ட்லி சொல்லிடுறேன், இந்த ப்ளூ கலர் இருக்கிறது எல்லாமே MBC, BC, OC, BCMக்கு. 1210 பனிமலர் இன்ஸ்டியூட், பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ் சென்னை. இது ஒரு நல்ல காலேஜ். 175 ஆவரேஜ் கட் ஆஃப். 155 வந்து ஆவரேஜ் கட் ஆஃப் ஃபார் SC, SC, ST. அடுத்தது 2603 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பார்கூர். ஸோ கிருஷ்ணகிரியில் இருக்குது. இது ஒரு அட்டானமஸ் காலேஜ். 175 ஆவரேஜ் கட் ஆஃப் ஃபார் MBC, BC, OC, BCMக்கெல்லாம். 155 ஃபார் SC, SC, ST. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் 2706 பொள்ளாச்சி டிஸ்ட்ரிக்ட், கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் பொள்ளாச்சியில் இருக்குது. 174 ஆவரேஜ் கட் ஆஃப். இந்த காலேஜில் நீங்கள் ட்ரை பண்ணால் கிடைக்கும். 150 வந்து SC, SC, STக்கு. 174 வந்து MBC, BCM, OCக்கு. 1516 தந்தை பெரியார் காலேஜ் ஆஃப்
டெக்னாலஜி. இது வேலூரில் இருக்குது. 174 இருந்தால் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் கிடைக்கும். எம்பிசி, பிசி, பிசிஎம், ஓசிக்கு. 149 இந்த எஸ்சி, எஸ்சி, எஸ்டிக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆர்எம்கே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 1128 ஆர்எம்கே காலேஜ். அடுத்து அதோட ஆவரேஜ் கட் ஆஃப் வந்து 173.5. எம்பிசி, பிசி, ஓசி, பிசிஎம்க்கெல்லாம் 148 வந்து எஸ்சி, எஸ்சி, எஸ்டிக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான காலேஜ் 1126 ஜேஎன்என் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இன்ஜினியரிங். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அட்டானமஸ் காலேஜ். கண்டிப்பாக இதுவும் வந்து நிறைய பேர் மிஸ் பண்ணுறீங்க. பட் போன வருஷம் சீக்கிரமாகவே சீட் ஃபில் ஆச்சு. 171 எம்பிசி, பிசி, பிசிஎம், ஓசிக்கெல்லாம் ஆவரேஜ் கட் ஆஃப் எக்ஸ்பெக்டட். அண்ட் எஸ்சி, எஸ்சி, எஸ்டிக்கு 145 எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப். 5986 வேலம்மாள் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் மதுரை. இது ஒரு நல்ல காலேஜ். 170 இது வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜ் கட் ஆஃப் 144 ஃபார் எஸ்சி, எஸ்சி, எஸ்டி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2025 அண்ணா யூனிவர்சிட்டி ரிஜினல் கேம்பஸ் கோயம்புத்தூர். இது வந்து பார்த்திங்கன்னா சீட்டு சீக்கிரமாக ஃபில் ஆயிரும். காரணம் என்னென்னா அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ் இல்லை அப்படின்னு நினச்சி எடுத்துடுறாங்க. பட் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அந்த காலேஜ். 175 ஆவரேஜ் கட் ஆஃப் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் ஃபார் எம்பிசி, பிசி, ஓசி, பிசிஎம். 145 ஃபார் எஸ்சி, எஸ்சி, எஸ்டி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2618 சோனா. இது வந்து சேலத்தில் மிகப்பெரிய ஒரு கல்லூரியாக பார்க்கப்படுகிறது. நிறைய பேர் எடுக்கிறதே கிடையாது, தெரியுதே இல்லை. 168 வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஆவரேஜ் கட் ஆஃப் ஃபார் எம்பிசி, பிசி, ஓசி அண்டு 140 ஃபார் எஸ்சி, எஸ்சி, எஸ்டி. ஸோ சோனாக்கு வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சாரி, சோனாக்கு வந்து 168, 140 கரெக்டு தான். ஓகே, அடுத்தது 4962 நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் கோவில்பட்டி தூத்துக்குடியில் இருக்குது. ஸோ இதுவும் நிறைய பேர் கன்சிடரே பண்ணுறதில்ல. இந்த காலேஜெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான காலேஜ். 167.5 ஆவரேஜ் கட் ஆஃப் 140. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஆர்எம் வள்ளியம்மை 1422 அட்டானமஸ் காலேஜ் காட்டாங்குளத்தூர் சென்னை. 167 எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் 140 ஃபார் எஸ்சி, எஸ்சி, எஸ்டி. அடுத்து வந்து இப்போ 1324 ஸ்ரீ சாய்ராம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ். இங்கே நான் வந்து எதுவுமே ஆர்டர் வைஸ் கொடுக்கல, நான் சீட்டு ஃபில் ஆகிற வைஸ் தான் கொடுத்துருக்குறேன். இது நல்ல காலேஜ், அது நல்ல காலேஜ், மேலே வரணும் அப்படிலாம் நினச்சிடாதீங்க. ஓகேவா? ஸோ சாய்ராம் இன்ஸ்டியூட்டில் பார்த்திங்கன்னா ரவுண்டு 1லேயே பாதி சீட் ஃபில் ஆயிரும். ரவுண்ட் 2ல் வந்து பார்த்திங்கன்னா மீதி இருக்க செகண்ட் பிரான்ச்சஸ் ஃபில் ஆகும். 170 எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் 142 வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி, எஸ்சி, எஸ்டிக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1149 சென்ட் ஜோசப் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சென்ட் ஜோசப்போட பிரான்ச்சு அட்டானமஸ். இதுவும் 169 எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் 142 எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப். மீண்டும் சொல்கிறேன், இது எம்பிசி, பிசி, ஓசிக்கு, பிசிஎம்க்கு. இது வந்து எஸ்சி, 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 எஸ்டிக்கு. ஓகே, அடுத்து 2710 கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இது ஒரு அட்டானமஸ் காலேஜ் கோயம்புத்தூர். ஸோ 165 எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் 140 ஃபார் எஸ்சி, எஸ்சி, எஸ்டி. அடுத்தது ரொம்ப முக்கியமான காலேஜ் 1216 சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் காஞ்சிபுரம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கல்லூரி, நல்ல பிளேஸ்மெண்ட் இருக்கும். 164 எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் ஃபார் ஓசி, எம்பிசி, பிசிஎம், எம்பிசி. 138 ஃபார் எஸ்சி, எஸ்சி, எஸ்டி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஈரோட்டில் இருக்க 2723 வேலலார் இன்ஜினியரிங் காலேஜ் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட். இது ஒரு முக்கியமான கல்லூரி. அதில் 163.5 எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் 137 ஃபார் எஸ்சி, எஸ்சி, எஸ்டி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மிக மிக முக்கியமான கல்லூரி 5910 பிஎஸ்என்ஏ. இது ஒரு அட்டானமஸ் கல்லூரி, இது ஒரு நல்ல கல்லூரி. 162 எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் 136 எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2622 விஎஸ்பி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் கரூர் டிஸ்ட்ரிக்ட். 160 எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் 132 எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் ஈரோடு 2709. இது வந்து ஐஆர்டிடின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ரொம்ப முக்கியமான கல்லூரி ஈரோட்டில், கவர்மெண்ட் காலேஜ். சீக்கிரமாக சீட்டு ஃபில் ஆகும். 159 எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் ஃபார் ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி அண்ட் 131 ஃபார் எஸ்சி, எஸ்சி, எஸ்டி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 3465 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்ரீரங்கம் திருச்சிராப்பள்ளியில் இருக்குது. 158 ஆவரேஜ் கட் ஆஃப் ஃபார் ஓசி, பிசி, எம்பிசி, பிசிஎம். 130 ஃபார் எஸ்சி, எஸ்சி, எஸ்டி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 3819 சாரநாதன் இன்ஜினியரிங் காலேஜ். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 160 இருந்தாலே எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் கண்டிப்பாக கிடைக்கும். 130க்கு எஸ்சி, எஸ்டி கிடைக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மிக மிக முக்கியமான கல்லூரி 4959 காமராஜ். இது ஒரு அட்டானமஸ் கல்லூரி. 165 எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் 130 வந்து எஸ்சி, எஸ்டிக்கு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2751 கேஜிஐஎஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இதுவும் கோயம்புத்தூரில் வந்து வளர்ந்து வர ஒரு கல்லூரி. 164 வந்து ஓசி, பிசி, எம்பிசி, பிசிஎம்க்கு. எஸ்சி, எஸ்சி, எஸ்டிக்கு 129 எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப். 1118 வேல்டெக் மல்டிடெக். இது வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வளர்ந்து வர கல்லூரி தான். 157 எக்ஸ்பெக்ட் கட் ஆஃப் அண்ட் 127 எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1311 கேசிஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இது ஒரு அட்டானமஸ் கல்லூரி. இங்கே அட்டானமஸ் மென்ஷன் பண்ணல, சாரி.
2736 டாக்டர் என்ஜிபி விட்டுட்டோம் பாருங்கள், இது ஒரு அட்டானமஸ் கல்லூரி. அட்டானமஸ் நான் மென்ஷன் பண்ணலாம், அட்டானமஸ் தான் இது. 157 எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப், இது கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. அண்ட் 124 SC SC ST எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 1311 KCG காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி காரப்பாக்கம் சென்னை, இது ஒரு அட்டானமஸ் கல்லூரி தான். 158 வந்து எக்ஸ்பெக்ட் கட் ஆஃப் அண்ட் 115 ஃபார் SC SC STக்கு. 5904 அடுத்து வந்து 3830 K ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் திருச்சிராப்பள்ளி, 159 எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் அண்ட் 116 எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப். 159 ஃபார் MBC BC OC BCM, 116க்கு வந்து SC SC ST கிடைக்குது. 5904 KLN காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 158 இருந்தாலே MBC BC OC அதுக்கெல்லாம் கிடைக்குது. SC SC STக்கு 117க்கு கிடைக்குது. அடுத்த 2613 KSR காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல கல்லூரி. 159 அப்படிங்கிறது எக்ஸ்பெக்ட் கட் ஆஃப். 116 வந்து SC STக்கு கண்டிப்பாக வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது. 3819 சாரநாதன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இது ஒரு அட்டானமஸ் கல்லூரி திருச்சிராப்பள்ளி. 155க்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. 115க்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது SC SC STக்கு. 155 வந்து MBC BC OC BCMக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இந்த லிஸ்ட்டில் இருக்க எல்லா கல்லூரியும் வந்து பார்த்திங்கன்னா மிக மிக முக்கியமான கல்லூரி டயர் 2ல். யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 175க்கு கீழே இருக்கீங்களோ இந்த கல்லூரியில் தாராளமாக ட்ரை பண்ணலாம். 175 கீழே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்லூரியில் ஏதோ ஒரு கல்லூரி கிடச்சிரும். 175 to 150 வரைக்கும் இருக்க கல்லூரிகள் இந்த காலேஜ் இதில் எல்லாமே கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணுற தப்பே கிடையாது. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து தரம் வாய்ந்த கல்லூரி. டயர் 3 டயர் 4 லிஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட் வர வீடியோவில் வரும். அண்ட் திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ட். நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், காலேஜ் கோடு நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க சாய்ஸ் ஃபில்லிங்கில். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.